டிபிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட நல்வாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற அந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாவட்ட நல்வாழ்வு சங்கம், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வந்திருக்க இந்த சூப்பரான ஜாப், இதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெவ்வேறு போஸ்டிங்க்கு. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதுக்கான அந்த லாஸ்ட் டேட் வந்து 26/12/2023 மாலை 5:45 மணிக்குள் வந்து நம்ம இந்த விண்ணப்பத்தை வந்து அந்த அட்ரஸ்க்கு கீழ்காணும் அட்ரஸை வந்து நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் பாருங்களேன், அதாவது HIMS சொல்லுவாங்க, ஐடி கோஆர்டினேட்டர், அதாவது ஒருங்கிணைப்பாளர் சொல்லுவாங்க. இதற்கான தகுதி பார்த்தோன்னா டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ அவங்க வந்து அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இங்கே வந்து இந்த ஜாப்பை பொறுத்தளவில் ஒரே ஒரு வேக்கன்சி, இதுக்கு 21,000 சம்பளம் வந்து வழங்குறாங்க. நெக்ஸ்ட் 2வது போஸ்டிங் பாருங்கள், ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ். இதற்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனி டிகிரி, ஸோ ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்து எம்எஸ் ஆஃபீஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்டட் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலே எடுக்கிறாங்க. ஸோ இதற்கான மாத சம்பளம் வந்து 12,000 வந்து வழங்குறாங்க. நெக்ஸ்ட்டு 3வது போஸ்டிங் பார்த்தோன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அதாவது வந்து ஹெல்த் வெல்த் சென்டர் அந்த இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஜாப் வந்து கொடுக்குறாங்க. 3 வேக்கன்சி 18,000 சம்பளம் தராங்க. 4வது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகாதார ஆய்வாளர் நிலை 2 சொல்லுவாங்க, அதாவது இன்ஸ்பெக்டர் கிரேடில் இருக்கும். ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் உங்களுக்கு நம்ம வந்து என்னென்னா இந்த தகுதி வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதாவது +2 முடிச்சிருந்தா போங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்ட் ஹேவ் பாஸ்டு +2 வித் பயாலஜி பேக்ரவுண்ட் இருக்கணும். அண்ட் மஸ்ட் ஹேவ் பாஸ் இன் தமிழ் லாங்குவேஜில் SSLC முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 3 வேக்கன்சி 14,000 சம்பளம். 5வது வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்தில் வந்து இதுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி 13,300 சம்பளம். 6வது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன்ஸ். லேப் டெக்னீஷியனை பொறுத்தளவில் பெருசாக படிப்புலாம் சொல்லலை, ஒரு +2 முடிச்சிருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாஸ் சர்டிஃபிகேட் மெடிக்கல் லெபார்ட்ரி பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ மஸ்ட் ஹேவ் த குட் ஃபிசிக் குட் அண்ட் விஷன்ஸ் அண்டு கெப்பாசிட்டி டு த அவுட்டர் ஒர்க்கு. ஸோ இவங்க வந்து வெளியில் போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஹெல்த் சென்டரில், அதாவது அந்த நத்தம்பேட்டை அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாபு 3 வேக்கன்சி 13,000 சம்பளம். 7வது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மருத்துவமனை பணியாளர், அதாவது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சொல்லுவாங்க. இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பெருசாக குவாலிஃபிகேஷன்லாம் கொடுக்கல. ஸோ மஸ்ட் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட், தமிழில் ரீட் அண்ட் ரைட் தெரிஞ்சாலே போதும். இதுக்கு ஒரு வேக்கன்சி 8,500 சம்பளம். லாஸ்ட்டாக ஒரு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா சானிடரி ஒர்க்கர் வந்து துப்புரவு பணியாளர் சொல்லுவாங்க. இதுக்குமே அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும். ஒரு வேக்கன்சி 8,500 சம்பளம். 9வது வேக்கன்சி பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இதுக்குமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஒரு வேக்கன்சி 8,500 சம்பளம். ஸோ இதில் ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க, இது நல்லா தெளிவாக படித்து பார்த்துக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி வந்து நிரந்தரம் செய்யப்படாது. ஸோ இது வந்து நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலை கிடையாது, டெம்பரவரி ஜாப் தான். ஸோ இப்போதைக்கு வேலை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிக்கலாம். இந்த பணியில் சேர்வதற்கான மேற்கண்ட நிபந்தனைகள், கட்டுப்பாடு, ஒப்புதல் கடிதம், அண்டர்டேக்கிங் வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. அதாவது நிர்வாக செயலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி காஞ்சிபுரம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷனோட சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவங்கள் பார்த்திங்கன்னா இந்த http kanjipuram.nic
இந்த இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். இது அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/12/2023 மாலை 5:45 மணிக்குள் வந்து அந்த விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நேரடியாகவோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நம்ம அனுப்பலாம். ஸோ இந்த பேஜில் வந்து பாருங்கள், இந்த மாவட்ட நல்வாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம், இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான எல்லா ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டஸ்டேஷனோடு நீங்கள் அந்த ஆன் டேட்டில் வந்து 26/12/2023 நேரிலேயோ அதாவது தபால் மூலமாக அனுப்பலாம். ஸோ தகுதியானவர்கள் வந்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.